ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த பூ இருக்கும்ல பிரியாணி பூ, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அது வதங்கிட்டு இருக்கும்போது ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுடணும். அதுக்கப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். கார்லிக் தனியாகவும் ஜிஞ்சர் தனியாகவும் அதையும் ஆட் பண்ணிக்கணும். கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் வதங்கினோடனே கர்ட் எடுத்து வச்சுருக்கேன், தயிரையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கும் போது மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கணும். மட்டன் பீஸும் அந்த மசாலா கூட நல்லா வதக்கி வச்சுக்கணும். மட்டன் வேக டைம் ஆகும். இது கூட கொஞ்சம் பாலும் எடுத்து ஊற்றிக்கணும். இந்த மட்டன் வெந்துட்டுருக்கிற டைமில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டரும் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். அதையும் கலந்துட்டு நல்லா அந்த கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணணும். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா சூடு ஆயிடணுன்னு தண்ணி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ரைஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த மட்டன் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட இந்த ரைஸை போட்டு வச்சுட்டு அப்படியே தம்முக்கு வைக்கணும். கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். தம்மு போட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பிரியாணி ரெடி.